என்னப்பா ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? பார்ட் 2 ரிப்போர்ட் அட் பண்ணுங்கன்னு பார்த்தோம். போன மாசம் இதே மாதிரி தான் பண்ணோம். ரிப்போர்ட் அடிச்சு விட்டானுங்க. 15 நாள் ஆச்சு. கவலையே இல்லை, நம்ம இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கிறோம். மேபி இன்னைக்கும் அடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்க தயவு நான் வீடியோவே போடுறோம். ஆரம்பிச்சிருவோமா? விஜய் மாறி இருக்காரு, ஒரே நல்ல ஒரு சுத்து பெருத்து வந்திருக்காரு. அது ஒண்ணு இல்லைங்க, தத்துவம் குச்சம் இன்னைக்கு பார்த்து லீவ் போட்டான். வேற ஆள் இல்ல. எப்படி சும்மா இருக்க கேரக்டர் தானே, அதுல அரசியல்ல சொல்றேன்ப்பா. அரசியல்ல சும்மா இருக்க கேரக்டர் தானே, அதனால ஒரு தூக்கி போட்டோம். கோச்சுக்காதானே, ஏன்னா அங்கே டைலாக் இல்ல இங்கே டைலாக் இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம். மதியானம் என்ன நடந்தது? குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பார்க்குறேன். அண்ணன் பார்க்குறாரு, என்னப்பா அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதில் ஃபோனை வேறு எடுத்துகிட்டு வராங்க, கத்தி எடுத்துகிட்டு வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதில் 5000 பேர்த்துல 3000 போது பெண்கள். இந்த குமாரசாமி காலேஜுக்கு இத அதுல மொத்தத்துக்கே படிக்கிறதே 3500 பேர் தான். ஒரு 5000 அடிச்சு விடுறாரு. அதுல பாதி, அதாவது 55% ஆண்கள், 45% பெண்கள். இவரு 3000 பேர் பெண்கள். அப்படியே கண்ணிலே எண்ணுவார். 2999 ஓகே 2000 எண்ணிடுவாரு. கண்ணுக்குள்ளேயே எதையாவது வச்சு வளர வேண்டியது. லாட்டரி எண்ணி எல்லாத்தையும் எண்ணி. காவல்துறையை பார்த்து பயப்படுற நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? நம்மளா ஓடணும்? நம்மளாம் யாருமே ஓடலையப்பா. யார் ஓடுனது? ஓடினாங்க. யார் தெரியுமா ஓடுனா? யாரு பெயில் கேட்டு டெல்லி வரைக்கும் போனாங்களோ அவங்கதான் ஓடினாங்க. நான் ஓடல. பெயில் கேட்டேன், நான் ஓடல. நீ ஓடல. பெயில் கேட்டவங்க ஓடினாங்க, நம்ம ஓடல யாரும். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. ஆமா, பாதுகாப்பு தரணும்ப்பா. ஏன்னா எங்க தலைவருக்கே பாதுகாப்பு வேணும். இந்த அணில் கூட்டத்துல இருந்து தப்பிக்கணும்ல. அது மட்டும் இல்ல, இருக்கிற மரத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும், டிரான்ஸ்பார்மருக்கு பாதுகாப்பு வேணும், சேருக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும், முக்கியமா கேரவனுக்கு பாதுகாப்பு வேணும். காவல்துறை அதிகாரிங்களா, நீங்க தான்ப்பா தனிப்படை அமைக்கணும். ஒருவேளை உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, எங்க தலைவருக்கு நாங்க தலையில இருந்து கால் வரைக்கும் கிரீஸ் தடவி விட்டுறோம். ஆமா, ஒரு பயனும் பிடிக்க முடியாது, புழுக்கு புழுக்குன்னு வலிக்கி விட்டுறோம். நான் பாத்துக்கிறேன் தலைவரே, உடம்பு முழுக்க எல்லாத்தையும் கிரீஸ் தான். ஏன்னா இவ்வளவு நடந்தும் நேத்தெல்லாம் ஒருத்தன் குழந்தைய தூக்கின்னு ஓடியாடுறான் இன்னைக்கு காலைல. அப்புறம் இன்னொருத்தன் கார் பின்னாடியே ஓடுறான். இந்த முதல்வன் படத்துல ரகுராவரன் கூட ஓடுவாப்லயே, காருக்குள்ள கையை உடைப்பாரு, அந்த மாதிரி பின்னாடியே ஓடுறான். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம். இங்க பாருங்க, தற்கூரி கூட்டங்களா, அவர் சொல்றாருன்னு எதையாவது கேட்டு தொலைஞ்சு எதையாவது பேசி கீசி பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. கட்சிலாம் வந்து தொலையாது. உங்க ஃபுல் டேட்டாவும் நீங்க ஆன்லைன்ல தான் மெம்பர்ஷிப் ஆயிருக்கீங்க. தேவைன்னா டெலிட் முடிஞ்சு, புரியுதுங்களா? அந்த ஆப் பிஜேபிக்கு அவங்ககிட்ட தான் இருக்குது. நீ பாட்டுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டு தொலைஞ்சு ஏதாவது செய்தி ஜெயிலுக்கு போகாத. பாடி போய் குடும்பத்தை காப்பாத்து. யாரும் வந்து நிக்க மாட்டாங்க கட்சியில. நமக்கு மட்டும் ஒரு நாளுக்கு முன்னாடி தருவாங்க. ஆமா, பர்மிஷன் எப்போ கேட்டாங்க? 27ஆம் தேதி இது வரும். அப்போ 25ஆம் தேதி பர்மிஷன் கேட்டாங்க. அவங்க 26ஆம் தேதி தான் தருவாங்க. 10 நாள் முன்னாடியே தருவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி சொல்றாரு. தலைவரே, எப்ப பர்மிஷன் கேட்டது எடுத்து கொடுக்க சொல்லுங்க தலைவர், லிஸ்ட் எல்லாம். அப்பதான் நம்புவாங்க மக்கள். கூட்டா இவருக்கு அசிங்கமா இருக்கு, பரவாயில்லையா? தலைவர் அசிங்கத்தை விரும்புறிய நீ? தலைவர் கேவலப்பட்டு நிக்கணும். தலைவர் போய் சொல்ல மாட்டாரு, நிக்கணும். சந்திச்சு நிக்கணும் ஊரு தலைவரை பார்த்து. தானே என்ன அமைதியா இரு. எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம். அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். ஐயா, இவங்க பப்ளிசிட்டி தான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா. இவங்களுக்கு எப்படிப்பா புரிய வைக்கிறது அரசியல்னா என்னன்னு? அதுவும் ஒரு பாட்டு. ஆனா இங்க பப்ளிசிட்டி மட்டுமே பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் பப்ளிசிட்டி விரும்பும். ஆனா இவங்க பப்ளிசிட்டி மட்டும் வந்துட்டாலே ஆட்சி புடிச்சிடலாம் நினைச்சுட்டு இருக்காங்க. ரீசிலியே ஆனா தாவே மேல குற்றம் சாணவன கிளம்பினாரு பாருங்க, சார்ட்டர் ஃபிளைட் பிடிச்சு. அந்த சார்ட்டர் ஃபிளைட்டை எப்போ புக் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு, எப்படி நைட்டோட டேட்டா கிளம்பினாருன்னா அடுத்து சிபிஐ என்கொயரி வச்சுக்கலாம். அதை தலைவரே, தற்பூரிய கீழே இருக்கலாம், மேல் மட்டும் இருக்கக்கூடாது தலைவரே. தம்பியை மாத்தி விட்டுருங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு ஸ்டேட்டுக்கு போகணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னா நான் பாஸ்போர்ட்டா வேணும், டிக்கெட் எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு அப்படி போயிட்டு வந்துடலாம். புரியுதுங்களா? தற்கூரித்தனமா எங்கேயாவது பேசி நிற்கிறார் தலைவரே இவரு. எப்படி அதுக்குள்ள போனா இதுக்குள்ள போனோன்னு யார் வேணாலும் போலாம். அரசியல் அதிகாரத்துல இருக்கவங்க தான் உடனே போக முடியுமா என்ன? இப்ப சாதாரண நானே கூட பட்டுன்னு ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். இவரு கூட போனாரு இப்ப டெல்லிக்கு ஒரு ஃபிளைட்ல. தலைவரே கரூர்ல இருந்து எவ்வளவு நேரத்துல சீக்கிரம் வந்தாரு, அது தெரியாதா என்ன? தப்பு நடந்திருக்கு,
போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுகிறார் நிர்மல்குமார் அவர்கள். காலங்காத்தால் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம ஆனால் அன்றைக்கி அந்த கேஸ் எடுக்கலை. உயர்நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். வெக்கேஷன் போட்டுருச்சா? சரி, அடுத்த நாள் போயிருக்கலாம்ல, அதுக்கு அடுத்த நாள் போயிருக்கலாம்ல, ஏன் ஒரு வாரம் கழிச்சாவது போயிருக்கலாம்ல? எங்க போனாங்க? ஒரு மாசமா போகல. போகலையே. சும்மா இங்க வந்து அழுக்கு சீனை போட்டு தசை திருப்புறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காப்ல. நம்ம மேடையில எப்படி ஓப்பனா பேசக்கூடாது. அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு. சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடர பார்ப்போம். மீடியானா சட்டையை அடிக்கணுமா? தலைவரே எப்படி டீசன்ட் பாலிடிக்ஸ் பாருங்க. என்னமா டீசன்ட் பாலிடிக்ஸ்? வாய திறந்தாலே சாக்கடை தான். 45 நிமிஷமும் சாக்கடையை மட்டும் தான் கக்கி இருக்காப்ல. நீங்க சொல்லி கொடுத்ததா? இருக்கும் ஏன்னா லியோல நீங்க ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல, இருக்கும். அதுல என்ன போய் 25ஆம் தேதி தான் அவங்க மனு கொடுத்தாங்க. நாங்கள் 26 ஒத்துக்கிட்டோம். 27 நடந்துருச்சு. 10 நாளாக கத்திரிட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம். எங்களுக்கு அந்த வேணாம், அந்த இடம் வேணாம், இடம் வேணாம். தலைவரே, எந்த நிர்வாகி எந்த ஸ்டேஷன்ல எந்த அதிகாரி கிட்ட எப்போ பர்மிஷன் கேட்டாங்க அதெல்லாம் லிஸ்ட்லாம் வெளியிட சொல்லுங்க தலைவரே. அப்பதான் நம்ம போய் முட்டு கொடுக்க முடியும். இல்ல எல்லாரும் நம்மள கேள்வியா கேட்டுனே இருக்கிறானுங்க. கதறினாங்களா? இப்ப நம்மளை விட்டு கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடுப்பாகுது எனக்கு வேற. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் திரு மகேஷ். நடிக்கவே தெரியாததுக்கு ரசிகர் மன்றம், அதை விட்டுருங்க. ஆமா, நடிக்க தெரிய ரசிகர் மன்றம். அதுன்னா நம்ம தலைவர் மட்டும் நடிக்கவா தெரியா? 33 வருஷமா 68 படத்தை கிழிச்சு நடிச்சிட்டாரா? எத்தனை நேஷனல் அவார்டு, எத்தனை இன்டர்நேஷனல் அவார்டு? ஒண்ணு கூட வாங்கல. டான்ஸுக்கு வாங்கினாரா? இல்ல ரொம்ப ஃபைட்ல மாஸ் ஃபைட் ஹீரோன்றாங்க, ஃபைட்டுக்கு ஏதாவது தேசிய விருது வாங்கினாரா? இல்லைன்னா வந்து வேற ஏதாவது வாங்கினாரா? நல்ல நடிப்பு, நல்ல அழுகை காட்சி, நல்ல சென்டிமெண்ட் காட்சி, நல்ல திரைக்கதை, நல்ல வசனம், எந்த அளவுக்கு வாங்கல. இது போய் என்ன 100 டாப்பு ஈர்ப்புன்னு கோவர் தலைவர. சில விஷயங்கள்லாம் முட்டு கொடுக்க முடியாது தலைவர. ஒரு விருது வாங்க நாங்க ரசிகர் மன்றம் வச்சுட்டு இருக்கிறோம். சரி, இது மாதிரி நேற்று வந்த பசங்க எல்லாம் நீ வந்து பாருங்க, நேஷனல் அவார்டா வாங்கி குவிக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அசால்ட்டா வாங்கியிருக்காங்க. நல்ல கதையா தேர்ந்தெடுத்து, ஒரு உருப்படியான கதையை தேர்ந்தெடுத்துட்டா ஒரு 2 நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தா கூட நேரம் நேஷனல் அவார்டு ஹீரோ அப்படின்னு முட்டு கொடுத்துருப்பேன். இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிதான் உங்களை பிஎம் ரேஞ்சு பேசியிருப்பேன். தற்கூரி ஜனமா உள்ளுக்குள்ள டப்பா கதை. சில படங்கள்லாம் பார்க்கும்போது எரிச்சலாகுது. எப்படி நீந்தி வரீங்க? அசிங்கமா இல்ல? எப்படி அது? ஒரு படத்துலலாம் மூங்கில் வருது, அவட்டைக்குள்ள விடுறாரு மூங்கில. இந்த மாதிரி கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து நடிக்காதீங்க தயவு செய்து. இந்த படத்துல நான் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நான் பார்க்கும்போது நல்லா இருக்கும் கதை. புரியுதா? அங்க ஏன் போல அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொல்லணும். பாதிக்கப்பட்ட எங்க குடும்பத்துக்கு நாங்க சொல்லணும். அதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் நாங்க கிடைக்கல. தலைவரும் வாயை திறந்து அவங்ககிட்ட சொல்லல. அங்கதான் அந்த அவருடைய உண்மை இருக்கு. ஆமா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஆளுங்கட்சியை மட்டும் கேள்வி கேட்கிறோம். அது கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஆனா நம்ம பக்கமும் கேட்கணும்ல. எதுக்காக லிஸ்ட்லயே இல்ல கரூரா? அந்த டைம்ல எதுக்காக கரூரை சூஸ் பண்ணணும்? 8:45 முன்னாடி ஒரு இடத்துல பேசுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா 8:45 தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு நம்ம தலைவர். ஏன் என்னாச்சு? சுடுதண்ணி வரலையா, இல்ல டயர்ல காத்து போயிடுச்சா என்னன்னு நம்ம கண்டிப்பா கேட்கணும். 12 மணிக்கு வந்து பேசுறோம்னு பேஜ்ல போட்டுட்டீங்க. ஆனா வந்தது எத்தனை மணிக்கு? எதுக்கு இவ்வளவு லேட்? எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சீங்க? நம்ம கேட்கணும்ப்பா, கண்டிப்பா தலைவரை கேட்கணும். தலைவரே, ஏமா நீ இப்படிலாம் பேசாதமா. அவர் இட்டுன்னு போறதுக்குள்ள கூட்டின்னு போறதுக்குள்ள எனக்கு தான் தெரியும். அதுதான் நம்ம கஷ்டமா சொல்லிக்கல, வேற எதுவும் பேசிக்காது. அவர் வந்து பார்த்தாரு, யாருமே இல்லை, தனியா பார்த்தாரு. எந்த விதமான இதுவுமே இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மீடியால இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல. 10 நிமிஷம் சாப்பிடல. பொதுவா அமைதிக்கு பின் புயல் வரும். இப்ப புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது. நீங்க பாப்பீங்க. புயல் அமைதியா? என்ன அமைதிக்கு பின்னா புயலுக்கு பின்னா? புயலுக்கு பின் அமைதி, அமைதிக்கு பின் புயல். முன்னாடியா பின்னாடியா? பின்னாடிக்கு முன்னாடிக்கு நடுவுல புயல், அமைதி. புயல் புயலமணி. ஐயோ, எனக்கே புரியலையே. உனக்கு ஏதாவது புரிஞ்சா? அமைதிக்கு பின்னாடி புயல், அமாவாசை, அமைதி படை. என்ன இது? சரி, ஏதோ ஒரு சொல்லி உலரிக்கோல. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல மெரினா பீச்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, நல்ல விஷயம் தான். அதே டைம்ல தானே ராகுல் காந்தி ஹைட்ரஜன் பாம்பு போட்டாரு. அதை பத்தி எதனா பேச வேண்டியதானே? ஏன் தலைவரு, ஓனர் என்ன அடிப்பாரா மேல இருந்து? தம்பி, அப்படி எல்லாம் ஓனர் எல்லாம் எதிர்த்து பேசக்கூடாது. பேருக்கு அறிக்கை வரும் இன்னைக்கு, அதை வச்சு ஃபயர் விடுங்க. சும்மா அவ்வளவுதான். அப்புறம் சிங்கத்தை பேசுறத டீகோட் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுல ஒண்ணுமே இல்ல. பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்படி வாய் முறாரு. செந்தையில் நீ தானே விட்ட அப்படிங்கிற மாதிரி இருக்கேன்.
அதனால அந்த டீ கோடெல்லாம் எடுத்து பெரிய ஆளாக்குமான்ற மாதிரி இருந்துச்சு, அதனால தூக்கி போட்டேன் நான். சரி. நம்ம மறுபடியும் நாளைக்கு பாப்போமா? சரி. போட்டு அடிச்சிருவாங்க. டி&ரோல் பார்ட் 2 4.0 2.0 மறந்துடாதீங்க.